ஹாய் 9th and 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழை பொறுத்த வரைக்கும் சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேத்தோட கனவாவே இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் முக்கி படிச்சாலும் 98 97ல வந்து நிக்கிற மேம் எங்க தமிழ் மேம் மார்க்கே போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கு. சரிங்களா? சோ சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கணும். சோ 9th and 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்டடி பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10th கிடையாது 9th and எந்த ஸ்டாண்டர்டா இருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா மனப்பாட பகுதி. சோ அந்த மனப்பாட பகுதியை படிச்சு ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் எழுதி பாத்துருங்க. ஏன்னா மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. சோ எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு எங்கேயாவது மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிடுங்க. எகைன் ஒன்ஸ் கூட எழுதி பாத்துருங்க. நமக்கு கம்பல்சரி கொஸ்டின்ல மனப்பாடம் கேட்பாங்க. அதனால மனப்பாட பகுதியை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா படிச்சு முடிச்சிருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பல உள் தெரிக, அதாவது 1 மார்க் புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை தரவா படிச்சு முடிச்சிருங்க. மிஞ்சி போனா ஒரு இயலுக்கு அப்புறமே நமக்கு 5 1 மார்க் தான் இருக்க போகுது. சோ குவார்டர்லிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 21 மார்க்ஸ் தான் இருக்கும். அதை படிச்சுட்டு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா குருவினா, சிறுவினா, நெடுவினா இந்த மூணுலயுமே இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் தரவா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸா படிங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி. ஒவ்வொரு புக் இயல் முடிஞ்சதுக்கு அப்புறமே புக் பேக்ல நமக்கு சில எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. கலை சொல்லா இருக்கலாம், அதுல நயம் பாராட்டகம் இருக்கும், அந்த மாதிரி சில டாபிக்ஸ் கீழே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா படிச்சிருங்க. அதுக்கப்புறமா படிவம், கட்டுரை, கடிதம். சோ இந்த மூணுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. படிவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இயலுக்கு பின்னாலேயுமே கொடுத்திருக்காங்க. அந்த படிவம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்களோ அந்த டீடைல்ஸ் தான் நீங்க ஃபில் பண்ணணும். சரிங்களா? சோ எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கட்டுரையில 2 டைப்பா கேட்கலாம். ஒண்ணு நமக்கு இருக்கிற புக் பேக்கே கேட்கலாம். இன்கேஸ் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரலான கட்டுரையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி கட்டுரை கேட்டாங்க அப்படின்னா எனக்கு எப்படி எதுன்னு தெரியாது மேம் அப்படிங்கன்னா சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க கட்டுரை ஃபார்மேட்னு சொல்லி. சோ கட்டுரை எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து அணி, கவிதை. சோ அணி வந்து நமக்கு திருக்குறள்ல இருக்கதா கேட்க போறாங்க. சோ இம்பார்ட்டன்டா வந்துட்டு என்ன அணி இருக்கு அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். சோ அதுல வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு காட்சியை கண்டு கவினுரை எழுதுதல் அப்படிங்கறதுதான். சோ ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அதுவுமே நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து லைவ் கிளாஸஸ்லயே ஒரு வீடியோஸ்லயே பார்க்கலாம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அலகிடுதல் இருக்கு. சோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புக் இன்டீரியர் 1 மார்க்கு போங்க. சரியா? புக் இன்டீரியர் 1 மார்க்குமே எல்லா இயலுக்குமே நம்ம படிக்கணும். அதே மாதிரி புக் இன்டீரியர்ல 2 மார்க்ஸ் படிக்கிறோம். நிறைய டைம் நம்ம என்ன பண்ணிடுவோம், 1 மார்க்ஸா படிச்சிருவோம், 2 மார்க்ஸா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா புக் இன்டீரியர் நமக்கு 2 மார்க் கேட்கறாங்க. சோ 2 மார்க்கையும் படிங்க. இதெல்லாம் மட்டும் படிச்சா போதுமானா கிடையாது. கண்டிப்பா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்க ரிப்பீட்டடா பார்த்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இந்த எல்லா ஸ்டெப்பையும் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த இடத்துல நம்ம சில மிஸ்டேக்ஸ் வந்து போடுவோம். சரியா? சோ இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து 9th ஸ்டாண்டர்டோட ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? சோ பாருங்க 9th ஸ்டாண்டர்டுக்கும் சேம் அதே ஃபார்மேட்ல தான் மனப்பாட பகுதி படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் புக் பேக்கோட 1 மார்க்ஸ் படிக்க போறீங்க. குருவினா, சிறுவினா, நெடுவினா இது படிச்சதுக்கு அப்புறமா நீங்க மொழித்திறன் பயிற்சி படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் பகுபது உறுப்பு இலக்கணம். சோ பகுபது உறுப்பு இலக்கணம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. அதனால கண்டிப்பா பகுபது உறுப்பு இலக்கணம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ பேசிக் இங்க ஸ்டாண்ட் ஆயிட்டீங்க, பேசிக்ஸ்லயே வந்துட்டு கொஞ்சம் தரவா இருந்துட்டீங்கன்னா 10 11 போகும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உரை பத்தி வினாக்கள் ஒரு பேராகிராஃப கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நிறைய பேருக்கு என்னன்னா ஈஸியா இருக்கும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவீங்க, உரை பத்தி வினாக்கள் எனக்கு அவங்க என்ன கண்டென்ட் சொல்றாங்கன்னே புரியலங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கிறவங்க ஒரு சில பேராகிராஃப்ஸ் நீங்களே படிச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நயம் பாராட்டுக, மடல், கவிதை இருக்கு. சோ கவிதையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்துட்டு 10th எப்படி கேட்பாங்களோ அதே பேஸ் தான். ஒரு பிக்சர் கொடுத்துட்டு உங்களுக்கு கவிதை எழுத சொல்லுவாங்க. சோ எத்தனை பேருக்கு வந்து நல்லா கவிதை எழுத தெரியும் அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஸ்டடி பிளான்ல ஓகே மேம். சோ ஸ்டடி பிளான் கொடுத்துட்டீங்க, நான் வந்து ஒரு 1 hour 3 hours ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு மறந்து போயிடுது, இது கூட இதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்கிறேன். நாட் ஒன்லி தமிழ், எல்லா சப்ஜெக்ட்லயுமே பொறுத்த வரைக்கும் என்ன நான் வந்து சிலபஸ் எல்லாம் குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு மறந்து போயிடுது, இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுறேன் அப்படிங்கிற ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருக்கும் இல்லையா? சோ அது என்னன்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் நம்ம அது இன்னொரு டைம் ரிவைஸ் பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு சிலபஸை நமக்கு முடிக்கிறதுக்கு ஒரு 20 hours மேபி எடுக்கலாம். ஆனா அது அப்படியே படிச்சுட்டு போய் நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா சொல்ற யாராலையும் சென்டம் எடுக்க முடியாது. சோ யாரெல்லாம் அதை ரிப்பீட்
ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்றாங்க, ரீகால் பண்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் சென்டமோ அண்ட் ஹையஸ்ட் மார்க்குமே ஸ்கோர் பண்ணுவாங்க. சரிங்களா? தமிழா இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும், அது ஈஸி சப்ஜெக்டாவே இருந்தாலும் நம்ம ரிவைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த பார்ட் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு பாருங்க. சோ அந்த டிஃபிகல்ட்டி பார்ட்ஸ் ஒரு டைம்க்கு 2 டைம் படிச்சுட்டு நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்க வேர்ட்ஸ் எது நீங்க நோட்ஸ் எடுக்கணும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டு அந்த நோட்ஸை வச்சு ஒரிஜினல் நோட்ஸை பாருங்க, ரெண்டுக்கும் கம்பேர் ஆகுதா, ரெண்டுல எந்த பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணிருக்கோங்கிறத பார்த்துட்டு சோ அந்த பாயிண்ட்ஸை எக்ஸ்ட்ரா எழுதி ரீகால் பண்ணுங்க. இன்னொரு பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறது. நம்ம ஒரு விஷயம் படிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னுமே நமக்கு மெமரி ஆயிடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா புக்கே படிக்காம தான் ஃப்ரெண்டு சொல்றதை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்க. சோ நீங்களும் அந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? சோ அதே மாதிரி ரிவிஷன் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ 10th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாப்போமா? பாருங்க, இதுதான் உங்களுக்கு இயல் 1, 2, 3, 4ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி படிவம்ல உங்களுக்கு 1, 2, 4th இயர்ல தான் இருக்கு. 3rd இயர்ல படிவம் வந்து அந்த ஃபார்மேட்டடா கொடுக்கல. சரியா? சோ இந்த 3 படிவத்தை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா படிச்சு முடிச்சிருங்க. அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் படிச்சிருங்க. அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுப்பா. சரியா? சோ உங்களுக்கு கவிதை இருக்கு. சோ கவிதை 4 இயல்லுமே இருக்கு. 4 இயல்ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்க்கு நீங்க மறக்காம கவிதையை எழுதி பாத்துருங்க. இன்கேஸ் ஆல்ரெடி நீங்க படிச்சு வச்சிருக்கீங்கன்னா அந்த கவிதையை எழுதிக்கலாம். இல்ல நீங்க ஓனா எழுதிங்கன்னா அதையுமே ஒன்ஸ் எழுதி வச்சு அதுலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கான்னு கரெக்ட் பண்ணிருங்க. சரியா? சோ இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால தமிழ்ல சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். மறக்காதீங்க, கண்டிப்பா ரிவிஷன் இருக்கணும். உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய வருது அப்படின்னா ரிட்டன் பிராக்டிஸ் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். சரிங்களா? சோ ஸ்டடி பிளான் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கையில இருக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு நீங்களும் ரெடினா தாராளமா சென்டம் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.